கொலனாவை மீதொட்டமுல்லை குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்தமையினால் காயமடைந்த 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது 50 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குமாறு முப்படையினர் மற்றும் போலீசாருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். மேத்தோட்டமுள்ள குப்பைமேட்டின் ராகுல கல்லூரி பகுதியிலான பிரதேசத்தில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் சரிவு ஏற்பட ஆரம்பித்துள்ளது. குப்பைமேட்டில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டனர். பல சந்தர்ப்பங்களில் குப்பைமேடு சரிந்தமையினால் மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு மீண்டும் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை மீத்தோட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்தமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு இடர் முகாமைத்துவ அமைச்சர், முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். போலீஸ் மாதிபர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டனர். சம்பவத்தை பார்ப்பதற்காக அவ்விடத்தை நெருங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். குப்பைமேட்டில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அது இடையூறாக அமையும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை விமானப்படையின் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்றும் மேத்தோட்டமுள்ள பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை குறிப்பிட்டுள்ளது.